அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கோடி கொடுத்தாலும் என்றும் மனம் மாறாத மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பணம் காசு வந்துவிட்டால் குணம் மாறக்கூடிய இந்த உலக மக்கள் மத்தியில் என்றும் மனம் மாறாத மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி கொடுப்பவன் 5 கொடுக்க வைப்பவன் 2. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையை எந்த கிரகத்தாலும் கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுது. இன்றைய பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிய வரும். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த வருஷம் 2024 அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சியானது சிறப்பான முறையில் நடக்க போகுதுங்க. உங்கள் மகர ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு போகிறாருங்க. அப்படி ரிஷபராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசியில் குரு பார்வை பதிகிறது. குருபலன் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. 5ஆம் வீட்டில் குரு அமர போகிறாரு. உங்கள் மகர ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 3ஆம் வீடான மீன ராசிக்கு அதிபதி தாங்க இந்த குரு பகவான். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். அப்படிப்பட்ட இந்த குரு உங்களுக்கு விரயத்தினையும் செலவினையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 5ஆம் வீட்டில் இருக்காருங்க. அப்போ கொடுக்கும் சூழலில் இப்போ அவர் இருக்காரு. அதனால் கெடுத்த குரு பகவான் இனி கொடுப்பார். எதெல்லாம் கொடுப்பாருன்னா காதலை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், திருமண வாழ்க்கையை கொடுப்பார், உயர் கல்வியை கொடுப்பார். அதனை கொடுக்க வைப்பவர் சனி பகவான்க. காரணம், இந்த சனி பகவான் 2ஆம் வீட்டில் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருங்க, உங்களுடைய ராசிநாதன். அப்போ குடும்பத்தினை கொடுக்க வைக்கிறார் சனி பகவான். அதுபோல் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு, ஒரு வேலையை அமைச்சு கொடுக்க போகிறாரு, பணத்தினை வராத ஒரு பண வரவினை வசூல் பண்ணி வைக்க போகிறாரு. பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது குடும்ப ரீதியாக ஏற்படுங்க. குடும்ப கடன் சுமை நிச்சயமாக குறையும். இதை மற்ற கிரகங்களால், அதாவது ராகு ஆகட்டும் கேதுவாகட்டும், இவங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ மற்ற கிரகங்களால் இந்த விஷயத்தை கெடுக்க முடியாது. ஆக இந்த பலன்கள் எல்லாம் நடந்தே தீருங்க. இதில் வேலை பார்க்கும் இடத்துல புதிய பணிச்சுமை ஏற்படுங்க, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதனால் வேலைப்பழு அப்படின்றது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வேலை இல்லை என்று இனி நீங்கள் புலம்ப முடியாது. வேலை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் நேரமாக இது இருக்கும். உங்கள் வேலையை நிச்சயமாக நீங்கள் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்குங்க. அரசு வேலைக்கு உரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குரு பார்வை உங்கள் மீது படுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உடல் நோய் பிரச்சனை, நோய் பிரச்சனைங்கிறது சரியாகும். இந்த நேரத்தில் ஏதேனும் ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி போன்ற விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக பண்ணிக்கிடலாம். உங்களுடைய உடல் உபாதை நிச்சயமாக நீங்குங்க. மேலும் இதுவரை இருந்து வந்த ஞாபக மறதி, படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை, மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்ணிடலாம். அந்த சூழலானது மாறப்போகுது. இனி நன்மையே நடக்க போகுது. வண்டி வாகனம் மாற்றும் அவசியம் இருக்காதுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கலாம். ஆனால் பழைய வண்டி வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா 2ஆம் வீட்டில் சனியும் 5ஆம் வீட்டில் குரு பகவானும் இருப்பதால் கண்டிப்பாக சனி மற்றும் குரு கிரக வழிபாடு செய்யணுங்க. அதுவும் குறிப்பாக இந்த தோல் நோய் உள்ளவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு ஆடை வாங்கி கொடுத்து உணவு தானம் செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. சனி வழிபாடு நிச்சயம் நன்மைகளை பெருக்கி தரும் உங்களுக்கு. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.